ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் தேடி நாங்கள் வந்து அம்பத்தூர் ரெட் ஹில்ஸ் ஹைவே ரோட்டில் போயிட்டுருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து ஸ்ரீ கந்தா பவன் அப்படிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்ருந்த டிஃபன் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப டீசெண்டாக இருந்தது. காஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி. சரி, அங்கே போகலாம், அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ரீ கந்தா பவன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரப்பேட்டில் இருக்குது. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் டேக் அவேஸ் நிறைய போகுது. அதே சமயத்தில் ஒரு 20 பேர் உட்கார மாதிரி டேபிள்ஸ் போட்டிருக்காங்க வித் ஏசி. அதேமாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. போனீங்கன்னா அது மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் இருக்கும், சேர்ஸு, சோஃபாஸ் இது மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. 20 பீப்புள் வந்து நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கலாம் அந்த ஏசி ஹாலில். அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 6 சேர்ஸ் போட்டிருக்காங்க. அதை தாண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி மெனு ஆர்டர் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் சும்மா சுட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்ததுங்க. குவான்டிட்டிலாம் சொல்லவே முடியல, அந்தளவு கரெக்டாக கொடுக்குறாங்க. குவான்டிட்டி கம்மின்லாம் சொல்லவே முடியாது. 2 பேர் போனீங்கன்னா அந்த ஸ்டார்டரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எப்படி இருந்தது இப்போது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் நிறைய காலிஃப்ளவர் இருந்தது. கோபி நிறைய இடத்துல வெங்காயம் மட்டும் போட்டு சொல்லிவிடுவாங்க. அந்த கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகிடுச்சு. எனக்கு நல்லா சுட எடுத்து வாயில் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சூடு அப்படியே இருக்குதுங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி. அடுத்து சோளாபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சோளாபூரி வந்துருச்சு. ஸோ சோளாபூரியும் நல்லா சூடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த சோளாபூரியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அது கொடுத்த சன்னாங்க. ஸோ சோளாபூரினாலே உங்களுக்கு கூடவே ஆனியன், கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாமே கொடுப்பாங்க. இப்போது அந்த சன்னாவில் தொட்டு சாப்பிடும்போது அந்த சோளாபூரி எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் சாப்பிட்டு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ்ஷஸ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த சன்னா ஃபார் சோளாபூரி. அதுவும் அதில் வந்து லைட்டாக அந்த லெமனை புழிஞ்சு அதை ரோல் மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சன்னாக்குனே ஒரு ஃபேன் ஆகிட்டாங்க. அந்த சன்னா சாப்பிடுவே அந்த பக்கம் போகலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சன்னா கொடுக்குறாங்க இந்த சோளாபூரிக்கு. நல்ல திக்காக ஒரு கிரேவி. அதேமாதிரி வெறும் சன்னாவில் வந்து கிரேவி மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கடலை போட்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல். நெக்ஸ்ட் வந்து ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு இப்போது. ஸோ மசால் தோசை சைஸ் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் மசால் தோசை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒன்று தோசை சூப்பராக இருந்தது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உள்ளே வச்சுருந்த மசாலாவில் உப்பு போட மறந்துட்டாங்க நாங்கள் போன டைமில். ஆனால் அது முன்னாடிலாம் போயிருக்கேன் அந்த மாதிரி ஆனதில்லை. ஆனாலும் நல்ல சூப்பரான ஒரு தோசை. அதுவும் ஒரு 2 வகையான சட்னி, ஒரு ரெட் சட்னி, ஒரு ஒயிட் சட்னி, அப்புறம் சாம்பார் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போனப்போ அந்த சாம்பார் டேஸ்ட்டுக்காகவே சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டோம். 3த்தையும் வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். தோசை சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் தாங்க. ஒரு மசால் தோசை சாப்பிட்டாலே ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் யுவர் ஸ்டொமக் ஃபுல்லாகிடும். ஸோ மசால் தோசையில் இப்போது ஃபஸ்ட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் அப்படி இருந்தது டேஸ்ட்டு. டாப் நாச்சான ஒரு சாம்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் போனப்போ செம்ம சாம்பாருங்க. அதுக்கடுத்து வடகரி வந்து கொடுத்துருந்தாங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த வடகரியும் சாப்பிட்டு பார்த்தோம். அதில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வடகரி வந்து ஒரு சின்ன கப்பில் கொடுத்துருந்தாங்க. வேணா எக்ஸ்ட்ரா கூட தரோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் சட்னிலாம் சாப்பிட்டோம். அதே சமயத்தில் தோசை வித் வடகரி அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். தோசை வித் வடகரி ஒன் ஆஃப் த பெஸ்ட், செம்ம வடகரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வடகரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தோம். அது இல்லாமல் வடகரி பாருங்களேன், அந்த வடகரி ஒரு ப்ரீமியமான வடகரி அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு வீச் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீச் பரோட்டா நிறைய ஹோட்டலில் பண்ண மாட்டாங்க, வெஜ் ஹோட்டலில். பட் ஆனால் இந்த ஹோட்டலில் கிடச்சிது. அதுக்கு வந்து தேங்காய் குருமா ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல பெரிய வீச் பரோட்டாங்க. 25 ரூபாய்க்கு வீச் பரோட்டா கொடுக்குறாங்க. 25 ரூபாய்க்குலாம் இன்றைக்கி வீச் பரோட்டா கிடைக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய தேங்காய் போட்டு அரைச்ச ஒரு குருமா, 2 மாதம் சேர்த்து சாப்பிடும்போது குருமா வேறு லெவலுங்க. அந்த குருமா வித் வீச் பரோட்டா செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கண்ணே. நடுவில் பிச்சதுனால அந்த ஒரு சின்ன ஓட்டை வந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான மெகா சைஸ் வீச் பரோட்டா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக குருமா, செம்ம ஃபீலு. அதுக்கடுத்து ஃபினிஷிங் டச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழ ஜூஸ், ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருந்தது. ரொம்ப ப்ரீமியமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த காஸ்ட்டுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க எல்லாமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ரெட் ஹில்ஸ் அந்த பக்கம் போகிறீங்க அம்பத்தூர்லேருந்து அப்படின்னா சூரப்பேட்டில் இந்த கந்தா பவன் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் எல்லாமே ரொம்ப கம்மிங்க, சூப்பராக கொடுக்குறாங்க. சர்வீஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் சூரப்பேட் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.